அவங்க காலையிலேயே வந்து இந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. அதாவது நமக்கு வந்து வயல்ல வந்து பருத்தி போட்டிருக்கோம். அந்த பருத்திய பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற பருத்திகள எடுத்து பிச்சு, அத வந்து மூட்டை கணக்குல அவங்க எடுத்து வைக்கிறது. அப்புறம் நாங்க என்னைக்காவது அவங்கள பார்க்கறதுக்காக ஊருக்கு போனோம்னா, அன்னைக்கு எங்கள வச்சு செஞ்சுருவாங்க. அந்த பருத்தி எடுத்து வைக்கிறத கொண்டு போய் கடையில போட சொல்லுவாங்க. அதாவது கம்சங்கடைன்னு சொல்லுவாங்க. அந்த கடையில கொண்டு போய் கிலோ கணக்குல, அதாவது கிலோ பார்த்தீங்கன்னா ரூ. 30 ரூ. 35 ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு ரேட் ஆகும் கோல்டு மாதிரி. இந்த அப்பத்தாவ பார்க்கறதுக்காக வந்தது தான் வந்துட்டீங்க. சரி நம்ம மதியானம் இங்கேயே சமைச்சு சாப்பிடலான்னு சொன்ன உடனே, சரி அப்பத்தா, அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விறகு கட்ட எல்லாத்தையுமே வெட்டி பைக்ல வச்சு முன்னாடி வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு, அப்படியே அழகா ஒரு சிக்கன் கிரேவி ஒண்ணு நாங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபிஷ் எங்களுக்கு வைக்க தெரியாதப்பா நீனே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஃபிஷ் கிரேவி வைக்க சொல்லிட்டு, நாங்க ஒரு பிளேட்ல அப்படியே ஒயிட் ரைஸ் போட்டு, அப்படியே அற்புதமான அந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் எடுத்து அப்படியே அதையும் பிளேட்ல அப்படி கொஞ்சம் சர்வ் பண்ணிட்டு, நாங்க அப்படியே எடுத்து ஒரு பைட் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. ஆஹா! விறகு கட்ட சமையல்னா விறகு கட்ட சமையல் தான் டியூட்ஸ். அந்த மாரி டேஸ்ட்.